பொய்யை சொன்னாலும் சரி, தென்காசி பாராளுமன்றத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெற போகிறது உண்மை, நியாயம். அவரை போன்ற ஏழை மக்களுக்காக தோட்ட தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாட்டாளிகள் படைப்பாளிகள் அத்தனையுடைய பிரச்சனைகளையும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய வலிமையான, வல்லமையான, தெளிவான, பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு சமூக ஆர்வலர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெற்றி பெற்று செல்ல வேண்டும் என்று தான் மக்கள் விரும்புகிறார்கள். பரவலாக அவரிடத்தில், எங்களிடத்தில் நாங்கள் யாரும் அவருக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. அவர் புதிய தமிழகத்தினுடைய சார்பாக நிற்கிறார். இப்போது அவர் புதிய தமிழகத்தின் சார்பாக நிற்கிறார். அதிமுகவுடைய சின்னத்துக்கு என்ற ஒரு மரியாதையை அவரே சொன்னார். ரெட்டலை என்பது அமெரிக்காவில் வெற்றி பெற்றவர்கள் கூட காட்டக்கூடிய சின்னம் ரெட்டலை. உலகத்தில் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் காட்டினாலும் வெற்றிக்கு அடையாளமாக காட்டக்கூடிய சின்னம் ரெட்டலை சின்னத்திலே அவர் பெருமையாக போட்டியிடுகிறார் என்பதை பெருமிதத்தோடு சொன்னார். ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. எடப்பாடியாருடைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள், செயல்பாடுகள், நல்ல செயல் திட்டங்கள் அத்தனையும் அம்மாவுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள், இவைகளெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்போம். அழகரணை திட்டம், அங்கே நம்முடைய டாக்டர் வேட்பாளர் அவர்கள், புதிய தமிழகத்தின் நிறுவன தலைவர் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். மேற்கு தொடர்ச்சி மலையிலே விழுகின்ற தண்ணீரெல்லாம் அரபிக்கடலில் கலக்கின்றது, அதையெல்லாம் திருப்பி விட்டால் தென் மாவட்டமே செழிக்கும் என்ற தகவல். இதுவரைக்கும் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் தெளிவாக பேசவில்லை. நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்ற காரணத்தினால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த கருத்தையும் ஆழமாக, தெளிவாக, அழுத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர், போராடி இருக்கிறார். பல சமுதாய மக்களுக்காக பேசியிருக்கிறார். பல ஊருக்காக வெற்றி பெற்றது ஓட்டப்பாளராக இருந்தாலும் ஒசூர் பிரச்சனையும் பேசுவார், மதுரை பிரச்சனையும் பேசுவார், கோயம்புத்தூர் பிரச்சனையும் பேசுவார், அங்கே இருக்கின்ற மற்ற வட மாவட்ட பிரச்சனையும் பேசுவார். ஆகவே டோட்டல் தமிழகத்துடைய பிரச்சனைகளில் எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் பேசக்கூடிய ஒரு தெளிவான சமூக ஆர்வலர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். ஆகவே அவரை போன்றவர்கள், ஒரு படித்தவர், ஒரு மருத்துவர், வெற்றி பெற்று தென்காசி சென்றால்தான் தென்காசி பகுதி, இந்த பகுதி தென் மாவட்டங்களே வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் 15 லட்சம் மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு சரியில்லாத ஒரு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று போனால் அங்கே எந்த வேலையும் நடக்காது. திமுக தரப்பில் இருக்கின்ற வேட்பாளரையும் பாருங்கள், மற்ற வேட்பாளர்களையும் பாருங்கள், எங்கள் வேட்பாளரையும் பாருங்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் போட்டிருக்கின்ற ரெட்டலை சின்னத்தில் போட்டிருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய தரத்தையும் பாருங்கள், அவருடைய வலிமையும் பாருங்கள். நிறைய பக்குவப்பட்டிருக்கின்றார். அவருடைய ஆரம்ப காலத்திலே போராளித்தனமாக இருந்தவர் இன்றைக்கு பக்குவப்பட்டு அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். அவரை பற்றி நன்கு அறிந்து என்ற முறைகளை சொல்கின்றேன் நான். அவரிடத்தில் பழகியவர்கள் அவரை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி, சமூக ஆர்வலர். ஆகவே தென் மாவட்ட மக்களுடைய நன்மை கருதி, தென்காசி பாராளுமன்ற தொகுதியுடைய நன்மை கருதி, வருங்காலத்தினுடைய இந்த நம்முடைய தென் மாவட்ட மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை, பொதுவானவரை ரெட்டலை சின்னத்தில் வாக்களித்து டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் ஊடக நண்பர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் சொல்லுகின்றேன். இப்போயும் சொல்கிறோம், அதிமுகவுக்கும், அதிமுக கூட்டணி கட்சிக்கும், அதிமுகவுக்கும், திமுகவுக்கு தான் போட்டி, வேறு யாரும் களத்தில் கிடையாது. நானும் சொல்லிட்டு தான் யாரு இல்லை மும்முனை போட்டியில் இப்போது 5 பேர் கிருஷ்ணசாமி பேரில் நிற்கிறாங்க. 5 பேர் கிருஷ்ணசாமி நிற்கிறாங்கன்னா நாங்கள் இருக்குங்களா? டாக்டர் கட்டல் நின்னார்ல இப்போ. எப்போ சின்ன இவர் சின்ன தான் மேலே இவர் தான் வரும். சின்ன இவர் தான் இவர் தான் மேலே ஜெயிக்கிற சின்ன தான் மேலே வந்துடும். டபார்னு நீங்கள் கரண்டி தூக்கிட்டு வாங்க. எத்தனை கிருஷ்ணசாமி நிப்பாட்டுவீங்க நீங்கள்? இன்னும் 15 பேர் நிப்பாட்டுங்க. நாங்கள் உட்காந்துக்கிட்டே உள்ளே சும்மா இருப்போமா? எடப்பாடி ரெண்டு பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் எல்லா வேலையும் ரூமில் 5 மணி நேரங்கள் உட்கார வச்சுக்கலாம், சும்மா இருந்தோம். நான், ராஜராஜ், மான்ராஜ், புட்டியப்பா, செல்வமரசு பாண்டியன் 5 பேர் ஒதுக்கி பார்த்துருக்காங்க. இங்கே டாக்டர் கிருஷ்ணசாமி தெளிவாக இருந்தார். பார்த்துக்குருவோம், என்ன பார்த்துக்கிறோம், எத்தனை பேர் நிற்கிறாங்க பார்ப்போம். எங்களுக்கு முன்னாடி நின்னாங்க கிருஷ்ணசாமி நின்னாங்க. பொறுமையாக டாக்டர் வந்துட்டு பொறுமையாக உட்காந்துக்கிறோம்ட்டார். நாங்கள் வாட்டி ரூமில் உட்காந்தோம், போயிட்டு இருந்தோம். நிற்கட்டும், யார் கண்ணுக்கு என்ன தெரியும்? மக்கள் வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்துக்கிட்டே பார்ப்பாங்க, ரெட்டலை தான் பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறார். படித்தவங்க மத்தியில் ஒரு பேர் இருக்குது டாக்டருக்கு. அது எல்லா சமயத்திலும் இருக்குது. அவர் கரெக்டான ஆளியா, கரெக்டாக பேசுவார், எதை பற்றியும் பேசுவார், எதையும் கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள். எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது தரல பண்ணாலும் கட்சி விட்டு விட்டுறாரு. நானே கேட்டுக்கேன், என்ன சார் நல்லா தான் சார் கொண்டு வந்தால் ஏன் சார் நீக்கி விட்டீங்க? கேட்பேன். அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் தலையிட்டு கிடக்கான் தம்பி ராஜேந்திர பாலாஜின்பார். ஆகவே ஒரு நல்லவர், சிறப்போடு செயலாற்றக்கூடியவர், பொறுப்போடு செயலாற்றக்கூடியவர், அனைத்து சமுதாயத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தானே வந்து செய்யக்கூடியவர். அவர் கயத்தாறு உள்ளடங்கிய
ஓட்டப்பிராளம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் பணியாற்றியது அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். ஆகவே அவருடைய வெற்றி நமக்கு தேவை. அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும். வாக்காளர் பெருமக்களுக்கு உங்கள் வாயிலாக, ஊடக நண்பர்கள் வாயிலாக அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. டாக்டர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வருவதற்கு, எடப்பாடி தலைமையிலே பொற்கால ஆட்சி மலர்வதற்கு, 2026 மலர்வதற்கு இந்த பாராளுமன்றத்தில் 40 இடங்களிலும் அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI போன்ற கட்சிகள், அது மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் அத்தனையும் இன்றைக்கு அதிகமான ஆதரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமைக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகிய ஒட்டுமொத்தமாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஊடக நண்பர் வாயிலாக கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றோம். ஜெயிக்கப் போவது ரெட்டலை, ஜெயிக்கப் போவது அதிமுக கூட்டணி. நன்றி, வணக்கம்.